டெக்னிக்கல் எஜுகேஷன். நாம ஏன்னா நம்மளுடைய இளைஞர்கள் உலக அளவுல இன்டர்நேஷனல் தரத்துல நாம போட்டி போடக்கூடிய தொழில்நுட்பம் மிக்கவர்களாக மாற வேண்டும். அதனால்தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை டெக்னாலஜியை, டெக்னிக்கல் எஜுகேஷனை முன்னிறுத்துகின்ற எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய்மொழியை ஊக்குவிக்கும் எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப பள்ளியில ஆரம்ப காலத்துல 1ஆவதுல இருந்து 5வது வரலும் படிப்பதற்கு தாய்மொழி எஜுகேஷனை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்வி கொள்கையாக இருந்து கொண்டது. இப்படி அனைத்து தரப்பிலும் கூட நாம நம்முடைய தேசத்தினுடைய இளைஞர்களை சர்வதேச இளைஞர்களோடு போட்டி போட வைக்க வேண்டும். அவர்களை மிஞ்சுகின்ற ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ், ஸ்கில்டு மேன் பவர். இந்த ஸ்கில்டு மேன் பவர் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்துடைய கலாச்சாரம், பண்பாடு, மரபு எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் தவிர்த்து வெளிநாடுகளில் எங்க போனாலும் கூட நம்முடைய இந்தியாவினுடைய சிஓக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கூகுள் ஆகட்டும், பல நிறுவனங்களை ஆண்டு கொண்டிருப்பவர் இந்தியாவில் சாதாரண கல்லூரிகளில் படித்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்.